A student, 12th standard chapter 5 example 5.24, find the equation of the hyperbola with the vertex 0, plus or minus 4 and focus 0, plus or minus 6. Focus vertex form பண்ணி ஒரு ஹைபர்போலோட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் வச்சு நம்புகிறோம். இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடினா அடுத்த நமக்கு அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சில் எப்படி ஒய் ஆக்சில் ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு 0 எக்ஸில் நம்ம ப்ளஸ் எக்ஸில் வேல்யூ இருக்குது, எக்ஸில் 0 ஒய்யில் வேல்யூ இருக்குது. எக்ஸில் 0 ஒய்யில் வேல்யூ இருந்ததுன்னா டிரான்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஒய் ஆக்சிஸு. அது எக்ஸில் வேல்யூ இருந்து ஒயில் 0 இருந்ததுன்னா டிரான்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். அப்போ கன்ஃபார்மாக நமக்கு 0 0 இருக்குது. அப்போ எக்ஸ் நமக்கு ஒய் ஆக்சில் தான் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் டயக்ராம் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு ஹைபர்போலா ஃபார்ம் பண்ணுறோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸு. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம். இதுக்கு எத்தனை 2 4 0, 0,6 0, -6 வெர்டெக்ஸ் 0,4 0, -4 2 வெர்டெக்ஸ். சென்டர் 0 0வா இல்லை வேற ஏதாச்சும் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். எனி வெர்டெக்ஸ்னா 2 இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே, ஃபோக்கஸ்க்குள்ள இல்லை மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே. எது மிட் பாயிண்ட் நான் சென்டர் கண்டுபிடிச்சு மிட் பாயிண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் x1 + x2/2 y1 + y2/2. ஓகே, எஃப் ஃபோக்கஸுக்கும் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்னா மிட் பாயிண்ட். அப்போ இது 0 x1 y1 x2 y2 0 + 0/2 0 y1 -6 + 6/0 நமக்கு -6 0. அப்போ 0, 0. அப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம ரிசல்ட் நமக்கு 0, 0. ஓகே, அப்போ சென்டர் 0 0 கன்ஃபார்ம் ஆவா சி ஆஃப் h, a. ஓகே, செகண்ட் நைஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஏ வேல்யூ a² வேல்யூ b² தான் ஃபார்ம் பண்ணணும். சென்டர் h கண்டுபிடிச்சோம், a² b² கண்டுபிடிக்கணும். அது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடினா வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1) (2) y2 - y1 2. x1 y1 x2 y2. அப்போ 0 0 2 தான் -4 -4 2 -6 மைனஸ் -80 மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகும், 80 ஸ்கொயர் பண்ண 64 64 ரூட்னா 8. அப்போ ரெண்டு வெர்டெக்ஸில் டிஸ்டன்ஸ் 2a. இது ஒரு ஏ சென்ட்ரல் வெர்டெக்ஸ் ஏ, அகைன் சென்ட்ரல் வெர்டெக்ஸ் a + a 2a = 8 a = 4 a² = 16 b² வேல்யூ ஃபார்ம் பண்ணோம். ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே சேம் அதை டிஸ்டன்ஸ்ல இருந்து வரும் ஏக்கு ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அதே சேம்னா ஃபோக்கஸ் x1 y1 x2 y2. அப்போ √(x2) இதே சேம் ஃபார்முலா. மைனஸ் என்ன வரும் 12 -12 ஸ்கொயர் பண்ண 144 1/2 12. ஓகே, அப்போ ரெண்டு ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸு ஒரு சென்டர்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஏஇ, அனதர் ஃபோக்கஸுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஏஇ + ஏஇ 2a = 12. அப்போ a = 12/2 6. இப்போ நெக்ஸ்ட் b² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a² b² தான் கண்டுபிடிக்கணும். அப்போ b² ஃபார்முலா a² e² - 1 ஃபார்முலா தெரியும். இந்த a² மல்டிப்ளை பண்ணிக்க a² e². இப்போ இது ஏஇ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? ஏன் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஏஇ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 a² வேலை இங்கே என்ன வரும் 16 இருக்குது, மைனஸ் பண்ணால் 20. அப்போ a² தெரியும், b² தெரியும், சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஃபார்முலா நமக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் x y ஆக்ஸ் தான் நம்ம சொல்லணும் y - k ஹோல் ஸ்கொயர் பை a². டிரான்ஸ் y இருந்துச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். a² - x - x ஹோல் ஸ்கொயர் பை b² = 1. a² வேல்யூ 16, h வேல்யூ 0, k வேல்யூ 0, ரெண்டும் 0. அப்போ x² / 20 = 1. திஸ் இஸ் a ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.